மன்னார் பெரியமடு பள்ளமடு பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் 3 படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் காலை மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியமடு பள்ளமடு பிரதான வீதியின் ஊடாக டிப்பர் ரக வாகனம் ஒன்று பயணித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை வேளை குறித்த டிப்பர் வாகனம் இவ்வாறு பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்து சம்பவத்தில் நபர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் ஈச்சலவக்கை பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிய வருகின்றது. அதுதவிர குறித்த டிப்பரில் 4 பயணித்த நிலையில் 3 படுகாயமடைந்திருப்பதாகவும் இவ்வாறு படுகாயமடைந்த 3 உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் தொடர்ந்து அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக இருவர் மாற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதவிர சம்பவ இடத்திலே உயிரிழந்தவரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றது. அந்த வீடியோ காட்சிகளை தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு பின்னால், அதாவது நான் கதைத்து முடிந்ததன் பின்னர் நீங்கள் பார்க்கலாம். அதுவரை இவ்வாறான விபத்து சம்பவங்கள் தற்பொழுது தொடர்ந்து பதிவாகி கொண்டு வருகின்றது. பல விபத்துக்கள் தமிழ் பகுதிகளில் இடம்பெறுகின்றது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதில் பெரும்பாலான விபத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேக கட்டுப்பாட்டை இழந்து இடம்பெறுகின்ற விபத்துக்களாகத்தான் இருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறு விதமான எச்சரிக்கை தகவல்கள் கூறப்பட்டாலும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டாலும் சாரதிகள் யாருமே அதை கேட்பதாக இல்லை. அதன் தொடர்ச்சியாகவே இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. முடிந்தவரை எந்த வாகனத்தில் சென்றாலும் வேக கட்டுப்பாட்டை மீறி பயணிக்க முயற்சிக்காதீர்கள். அது உங்கள் உயிரையே எடுத்துவிடும். இவ்வாறான சம்பவங்கள் தான் தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கின்றது. மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.